இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு போன்ற டாக்குமெண்ட் கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா அது எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட் உடனே மை ஆதார் .uiti.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லி வரும். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செக் ஆதார் வேலிடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹேர் டு வேலிடேட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆதார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் ஜஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. கேப்சா கோடை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அல்லது ப்ரொசீட்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு டிக் மார்க் மாதிரி ப்ளூ கலரில் வரும். அதிலே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா ஏஜ், பேண்ட், ஜெண்டர், மேலே ஃபீமேல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் நேம் இருக்கும். கடைசியாக வந்து மொபைல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருந்ததுன்னா கடைசி 3 நம்பர் ஷோ ஆகும். மற்ற நம்பரை ஹைட் பண்ணியிருப்பாங்க. லிங்க் ஆகாமல் இருந்தால் நல்லுன்னு சொல்லியிருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட் மூலமாக செக் பண்ணிக்கோங்க. லிங்க் ஆகாமல் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஆதார் கார்டு கூட வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து லிங்க் ஆகிடும். இதுதான் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கான மெத்தட். அடுத்ததான் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓட்டர்ஸ் ECI.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே voters.eci.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லாகின் சைன் அப் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் இருந்தாலும் லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேப்சா கோட் என்டர் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண பிறகு மறுபடியும் டாப்லேயே வந்து ஸ்க்ரோல் பண்ணினா லாகின் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட், கேப்சா கோட் என்டர் பண்ணி OTP வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். லாகின் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எபிக் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கெட் டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் யுவர் எலக்ட்ரானிக் ஃபோட்டோ ஐடென்டிகார்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நெக்ஸ்ட் பேஜில் வந்து லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்டர் எபிக் நம்பர் இருக்கும். உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் நேம் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், நேம், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம் எல்லாமே இருக்கும். கடைசிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் ஷோ ஆகும். இதுதான் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு உள்ள லிங்கான மொபைல் நம்பர். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் ஐடி கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததான் நீங்கள் பேன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு பேன் கார்டு ரீப்ரிண்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து pan.utti.sl.comனு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். பேன் ரீப்ரிண்ட்
UTIITSL இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா பேன் சர்வீஸ் போர்ட்டல் வரும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீப்ரிண்ட் பேன் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த்தில் வந்து மந்த் இயர் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ச்சா கூட இருக்கும். கேப்ச்சா பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இதில் பேன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் இருக்கும். இந்த மொபைல் நம்பர் தான் வந்து உங்களுடைய பேன் கார்டு கூட லிங்கான மொபைல் நம்பர். மொத்தம் 5 நம்பர் ஷோ ஆகும். இதை வைத்து உங்கள் பேன் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்காக இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். லிங்க் ஆகலனாலும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரேஷன் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TNPDSன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து TNPDS.gov.in இருக்கும். ரேஷன் கார்டு சொல்லியிருக்கோம். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பயனாளர் நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து மொபைல் நம்பர் இருக்கும். அதில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்ச்சா கோடு இருக்கும். கேப்ச்சா பார்த்து டைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் நேரடியாக பார்க்க முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் லிங்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா கடவுசல் அனுப்பப்பட்டன்னு சொல்லி வரும். அந்த மாதிரி வந்தால் மொபைல் நம்பர் லிங்காக இருக்குன்னு அர்த்தம். மொபைல் எண் பதிவு ஆகவில்லைன்னா அந்த லிங்க் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ இந்த மொபைல் நம்பர் லிங்காக இருந்ததுன்னா 7 இலக்க ஒருமுறை கடவுசல் எண்ணை உள்ளிடும்னு சொல்லி டைம் லோட் ஆகும். இந்த மாதிரி இருந்தால் அந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ண முடியும். நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ரேஷன் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்காக இருக்குன்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.